சாமி சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2026 2027 எப்படி இருக்க போகுது? தேவையில்லாத டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ட்ரௌமா இந்த வார்த்தைகள்லாம் தெரியாம வளர்ந்தவங்க. ஆனா இந்த 1.5 வருஷமா இவங்களே தன்னைத்தானே பேசிப்பாங்க. ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? அடுத்த ஒரு 18 மாத காலத்தில், குறிப்பா இந்த புத்தாண்டுல இருந்து வரக்கூடிய அடுத்த 6 மாசத்தையும் சேர்த்து சொல்றேன். சாமி இந்த வருஷம் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சொல்லுங்க சார். சுகமே சொல்ல சாமி. வணக்கம். சாமி சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2026 2027 எப்படி இருக்க போகுது சாமி? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்திலே இப்ப அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு சார். இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து உண்மையை சொல்லணும்னா உள்ளபடி அவர்களுக்கு மனசுல ஒரு கலக்கமும் பயமும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அஷ்டம சனி பொய் சொல்லாம சொல்லணும்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய சனி தான். அதுக்காக சிம்ம ராசிக்காரர்கள் உடஞ்சு போயிடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கேது வந்ததுல இருந்தே கடந்த 1.5 வருஷமா இவங்க மனதளவுல உடஞ்சிட்டாங்க. ஸோ தேவையில்லாத டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ட்ரௌமா இந்த வார்த்தைகள்லாம் தெரியாம வளர்ந்தவங்க. ஆனா இந்த 1.5 வருஷமா இவங்களே தன்னைத்தானே பேசிப்பாங்க. வயது வந்த பிள்ளைகள்னால கூட பல பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டாங்க. நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. ஜாதகப்படி தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத மன பதட்டம், தேவையில்லாத மன சஞ்சலத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. பேலன்ஸ் பண்ண முடியாம இருந்தாங்க. ஏன்னா மனசுல பட்டதை டக்குன்னு பேசிடுவாங்க. அதுதானே சிங்கம். முன்கோபம் இருக்கும், முரட்டுத்தனம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும்னு சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தான் கொண்ட கொள்கை லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த 1.5 வருட காலங்கள் மனச்சிறை, மனப்பதட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பத்தாததுக்கு இவங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுக்கு எதுவும் பெரிய அளவுல தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தே தவிர கொஞ்சம் ரிலீஃபை தரல. 7ல ராகு இருந்தா என்ன நடக்கும்? காதல்ல பிரச்சனை, கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு தேவையில்லாத விவகாரங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இப்படியே நடந்தது. ஆனா இந்த புத்தாண்டு குரு பகவான் உச்சம் அடைகிறதுனால இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரப்போகிறார். அதுலயும் குறிப்பா பஞ்சமாதிபதி உச்சம் அடைகிறது ரொம்பவே நல்லது. ஒரு ஜாதகனுக்கு 5ஆம் அதிபதி எப்பொழுதெல்லாம் உச்சம் அடைகிறார்களோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கடவுள் தருவார். இந்த உச்சமடைகிற குரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியையும் 9வது பார்வையா இந்த வருஷத்துல பாக்குறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியினுடைய பயம் இந்த முதல் வருடம் முழுக்க தேவையே இல்லை. அந்த அடிப்படையில தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பா அவங்க எந்த விஷயங்கள்லாம் தொடங்குறாங்களோ அந்த விஷயங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஒரு மன தெளிவையும் மன தைரியத்தையும் இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார். குறிப்பா சுகஸ்தானம் அப்படின்ற இடத்துல குருவினுடைய உச்ச பார்வை பதியறதுனால வீட்டுல ஒரு நிம்மதி, சந்தோஷம், அமைதியான சூழல் ஏற்படும். பல சிம்மராசிக்காரர்களுக்கு வீட்டுக்குள்ள போனாலே நிம்மதி இல்லாம நான் வளர்ந்துட்டு இருந்தேன், அல்லது வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்ற புலம்பல்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மறையும். சுப நிகழ்ச்சிகளும் சுபகாரியங்களும் மங்கள வாத்தியங்களும் அந்த மனையில் ஒலிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பல பேர் வீடு கட்டணும்னு நினைச்சா வீடு கட்டுவாங்க. ஒரு இடம் வாங்கணுன்றவங்களுடைய கனவுகள் இடம் வாங்கி நிறைவேறும். வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார், லோன் கிடைக்காம அலமோதிக்கிட்டே இருந்தேன்னா அந்த லோன் அவர்களுக்கு சேங்ஷன் ஆகக்கூடியதா இருக்கும். பல பேர் வண்டி வாகனம் மாற்றணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள்லாம் இந்த காலகட்டங்கள்ல நனவாகக்கூடியதா இருக்கும். குறிப்பா தாயினுடைய உடல் நலத்தில் குறைகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் நலம் சீராகும். தாயோடு சில கருத்து மோதல்கள் இருந்துச்சுன்னா அந்த மோதல்கள் எல்லாம் சரியாகி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழக்கூடியதாக சிம்மராசிக்கு இருக்கும். அதற்கடுத்தது முக்கியமா சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமத்துல சனியே வந்தாலும் உச்சகுரு 6ஆம் இடத்தை பாக்குறதுனால கடன் சுமைகள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியா இந்த வருஷத்துல அவங்க கண்டிப்பா கடனை அடைச்சிருவாங்க சார். நிறைய கடன்கள் வாங்கி குவிச்சுக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க, அந்த சிக்கல்கள் சரியாகும். அதே மாதிரி இவங்க பல பேருக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த கடன் வராம இருந்துச்சுன்னாலும் இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு வரவை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி நிறைய போட்டி பொறாமை. சிம்மராசிக்காரனை போய் கேட்டு பார்த்தாதான் தெரியும் அவன் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவன் எவ்வளவு மன உளைச்சலா இருக்கான்னு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னப்பா ராஜா, அவனுக்கு என்ன ராஜா, அவன் ஜம்முன்னு இருக்கான், அவனுக்கு 7ரை சனின்றாங்க, அஷ்டம சனின்றாங்க, சகடன்றாங்க, ஒண்ணுமே இல்லையே, ஜம்முன்னு சட்டையை போட்டுன்னு காலத்தை தூக்கி விட்டுன்னு தானே போறான்னு தான் பேசுறாங்க. ஏன் நம்மள்டே நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனாலும் அப்படி இருந்த அந்த போட்டி பொறாமைகள் விலகும். கண் திருஷ்டி ஓம்பல்கள் இவருடைய ஜாதகப்படி விலகக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் உச்சம் அடைஞ்சு. அப்ப அட்டமத்தை குரு பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் சிக்கல் முன்னாடி சொன்னேன். அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதக பலன் தரும். டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, பணம் வர
வர வேண்டிய இடத்துல தடைப்பட்டு நிக்குதுங்க, இந்த ஒரு டாக்குமெண்ட் எனக்கு ரிலீஸ் ஆனா அது பணம் வந்துரும் அப்படின்ற மாதிரியான நிலையில இருக்கக்கூடிய தொழிலில் கூட அவங்களுக்கு பணவரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வரக்கூடியதா இருக்கும். மூன்றாவது நபர்களாலும் கூட்டு தொழிலாலும் இவர்களுக்கு பெரிய ஆதாயத்தை அந்த 8ஆம் இடத்துக்கு உச்சகுரு பார்க்கறதுனால கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுல ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் அலங்கரிக்கிறதுக்கு அவர்களை காத்திருக்குன்னே சொல்லலாம். அஷ்டமத்தில் சனி இருந்தும் 11ஆம் இடத்தில் வருஷ தொடக்கத்துல குரு இருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் நிகர லாபத்தை தரக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கும். 12வது வீட்டுல வைகாசி 13ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடையக்கூடிய குரு தெய்வ வழிபாடு, நிறைய சாமி கும்பிடுவாங்க, நிறைய கோயில் குளத்துக்கு போவாங்க. அதே மாதிரி நிறைய பயணங்கள் இந்த வருடத்தில் அவர்களுக்கு அமையும். ஒண்ணுமே இல்ல, குரு இருக்கிறதுனால, குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிறைய பயணம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிசினஸ் பண்றவங்களுக்கு சாதகமா இருக்கும். வெளிநாடு தொடர்பு கிடைக்கும், வெளிமாநில தொடர்பு கிடைக்கும், வேறு மொழி வேறு விஷயங்கள்ல பண்ணக்கூடியவர்களோட நட்புலாம் இவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆதாயத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு சாதகமான விஷயம் தான் சார். பாஸ்போர்ட்டே இல்லைன்றவங்க எல்லாம் பாஸ்போர்ட் எடுப்பாங்க. பஸ்ல போறதுக்கே நான் யோசிக்கிறேன் சார், நான் எங்க ஃபிளைட்ல போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விமான பயணங்களும் நிறைய நடக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும். பிஆர் ரிலேட்டடான விஷயத்துக்கு டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கோ அல்லது அப்ளை பண்றதுக்கோ ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும்னா வரக்கூடிய வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே 26க்கு பிறகு அவர்கள் தொடங்குவது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலம் இருக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா இவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஜாகிரதையா இருக்கணும் சார். அஷ்டமத்துல சனி வந்துச்சுன்னா 1000 நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள முதல்ல விட்டு கொடுத்து போகணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும், இல்ல லவ்ல பிரச்சனை வரும், அப்படி இல்லைன்னா தவறான சேர்க்க பழக்க வழக்கங்கள் வரும். இது தப்பான்னா ஆம்பளைன்னா பொம்பளை கிட்ட தான் வரணும், பொம்பளைன்னா ஆம்பள்கிட்ட தான் வரணும்ன்றது இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல கூட தவறா வரும். தவறான இடத்துல போய் பணம் கொடுத்து ஏமாறுவாங்க, தப்பான நபர்களோட பிசினஸ் பண்ணுவாங்க, தப்பான நபர்களை நம்பி ஒரு வேலையை தொடங்கி அதுல யாருக்கோ இவன் கையெழுத்து போட்டு பெரிய சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய நிலை வரும். இதுல ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும். குறிப்பா உறவுகளுக்குள் தடுமாற்றங்கள் வரும். ராசியில கேதுவும் 7ல ராகுவும் 8ல சனி இருந்துச்சுன்னா இதுல ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி ஓவர் எமோஷனல், ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ராசியில கேது இருந்தா பட்டு 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 தெளிஞ்சுதான் வந்திருக்கீங்க, திரும்பி திரும்பி போய் ஏன் மறுபடியும் அதிலே மாட்டிக்கிறீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. அப்ப அடுத்த ஒரு 18 மாத காலத்திற்கு, குறிப்பா இந்த புத்தாண்டுல இருந்து வரக்கூடிய அடுத்த 6 மாசத்தையும் சேர்த்து சொல்றேன், உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய எந்த செயல்களையும் எந்த நிகழ்வுகளையும் சிம்மராசிக்காரர்கள் செய்யாம இருந்துட்டாலே போதும், அவங்களுடைய வாழ்க்கை 100% மாறக்கூடியதா இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. நம்ம நிகழ்ச்சியை வந்து 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகளுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? 60 வயதை கடந்தவங்களுக்கு மெயினான விஷயமா நான் சொல்லக்கூடியது, பிள்ளைகள் சார்ந்த அவங்களுக்கு இருந்து வந்த மனபயங்கள் சரியாகும். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளேயே நான் இறந்துருவணும், அல்லது புள்ள ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்குள்ள நான் தவறி போயிடுவணும், அப்படின்லாம் அவங்களுக்குள்ள நிறைய ஏக்கங்களும் கனவுகளும் நிறைய இருந்துச்சு. இந்த 1.5 வருஷம் நிறைய சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பெரியவங்க வந்து அந்த கேது ராசியில வந்ததுல இருந்தே அன்வான்டான ஃபியர் அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இது ஒரு நல்ல விஷயம். குரு உச்சம் அடைகிறதுனால, அதுவும் 5ஆம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால தெய்வ வழிபாட்டினால் பல காரியங்களை சாதிப்பார்கள். ஒரு மனஸ்திரம், ஒரு மனோதிடம், ஒரு மனோதைரியம் வரும். பிள்ளைகளுக்கு நிறைய சுபகாரியங்களை செஞ்சு பார்ப்பாங்க. எந்த விஷயங்கள்லாம் தான் குழந்தைங்களுக்கு நல்லது நடந்தா இந்த பெற்றவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சாங்களோ அந்த விஷயங்கள் இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் சார். சாமி, இப்போ இந்த ஒர்க் த்ரெட்டனிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வந்துருச்சு. நம்மளை யாரும் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களா, இல்லை வேற ஏதாவது டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய இருக்கு. அதுல இந்த சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் உண்மையை சொல்லணும்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால கொஞ்சம் எமோஷனல் ஆவாங்க இந்த டைம்லலாம். சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட ரொம்ப ட்ரிகர் ஆகி இவங்க எது பேசுகிற மாதிரியான சூழல்லாம் வரும். கொஞ்சம் வேலையில், தொழிலில், பிஸ்னஸில் எதுவாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக செயல்படுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அதில் தேவையில்லாத சங்கடம் வரும், தேவையில்லாத உளைச்சல் வரும். ஏன் வேலை இழப்புகளை கூட இந்த காலகட்டம் ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்போ அடக்கி போகிறவங்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் அடங்கி போங்க. இந்த காலம் வரைக்கும் உங்களுக்கான காலம் வரும்பொழுது நீங்கள் எதிர்த்து திருப்ப அடிக்க முடியும். ஸோ அதனால் வேலையிலே உங்களை ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது வேற ஏதாவது சில நெருக்கடிகளை கொடுத்தாலோ தப்பு பழி உங்க மேல வச்சுக்காத அளவுக்கு நீங்கள் பக்குவத்தோடு நடந்துக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டும். நிச்சயம். அன்றாட வேலை அன்றாட முடிச்சோம்னா பிரச்சனை இல்லை. போஸ்ட்போன் பண்ணாங்க எதையும், அவ்வளவுதான். அவங்களுக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்றப்ப இன்னைக்கு வந்து ஆடிட்ல பிடிப்பாங்க, பெரிய சிக்கல்கள் வரும். வேலையை கூட சரிதான், இன்னைய வேலையை இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருங்க, இந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க 100 நாள் நல்ல வேலை செய்வீங்க. அந்த ஒரு நாள் இந்த விஷயத்த செய்யாததுனால உங்க மேல விமர்சனம் வரும். இதை வச்சு உங்களை வேலையை விட்டு நிறுத்தலாமான்லாம் பல முடிவுகளை எடுப்பார்கள். அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. நிச்சயமா சாமி, நிச்சயம். சாமி, இந்த வருஷம் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சொல்லுங்க சார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. முருகன் கோயில்
கோயில் பக்கத்துல எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி அன்னைக்கு போயிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி 2 அகல் தீபத்தை ஏற்றிட்டு செவ்வரளி பூ கிடைச்சா உங்க கையால வாங்கி கொடுத்து அந்த முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தித்து, முருகா இந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு நல்ல பலன்களை கொடுங்க, முடிஞ்சா அஷ்டம சனியினுடைய தாக்கத்தை குறைங்கன்னு சொல்லி வேண்டுங்க. நேரம் இருந்துச்சுன்னா பக்கத்துல சனி பகவானுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு ஒரு முறை இவர்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது தரும். நிச்சயமா சாமி. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுவோம். வணக்கம் சார்.